பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹேர் ஸ்டைல். ஹேர் ஸ்டைல் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போன வாட்டி ஒரு எபிசோடில் ஒரு ஹேர் ஸ்டைல் தான் பண்ணியிருந்தோம். நம்ம வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் பண்ணால் நல்லாயிருக்கும், இன்னும் ஒரு 2-3 ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இதை பார்ட்டி ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணாலே அது நம்ம இன்ட்ரெஸ்ட்க்கு எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஆமாம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு போடணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. சரி, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் ஹேரை வந்து நல்லா டீடாங்கிள் பண்ணிக்கோங்க. அதாவது சிக்கு எடுத்துக்கோங்க. சிக்கு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நார்மலாக நம்ம எடுக்கலாம் சீப்பை வச்சு எடுக்கும்போது. சில பேர் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் முடியும், அதுக்கோசரம் என்ன பண்ணுங்கள், சீரம் யூஸ் பண்ணுங்கள். சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிளாஸி ஃபினிஷ் வரும், ஒரு கிளம்சினஸ் இல்லாமல் ஹேர் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிக்கு எடுத்துக்கலாம். சிக்கு எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போனிடெயில் போட போகிறோம். அதாவது ஹை போனிடெயில் எல்லா கேர்ள்ஸ்க்குமே தெரியும். ஸோ எவ்வளோ ஹையாக உங்களால் போனிடெயில் போட முடியுமோ அவ்வளோ ஹையாக போனிடெயில் போட்டுக்கோங்க. அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ சிக்கு எடுத்தாச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். எப்போவுமே ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணும்போது ஹேர் வந்து சிக்கு இல்லாமல் இருந்தால் தான் நம்ம நீட்டாக எதாக இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் சிக்கு எடுத்துக்கோங்க. இப்போது போனிடெயில் போட்டுக்கலாம். நல்லா ஹையாக போடுங்க. எவ்வளோ உச்சியில் போட முடியுமோ போட்டாலும் பெஸ்ட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் போட்டுக்கலாம். ஸோ உங்கள் சாய்ஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹை போனிடெயில் போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறமா ஒரு தடவை டீடாங்கிள் பண்ணிக்கோங்க, அதாவது சிக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருக்குமே 3 கால் பின்னல், அதாவது 3 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு பின்னுறது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா புதுசாக 5 கால், அதாவது 5 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு பின்ன போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஸ்ட்ராண்ட்ஸாக பிரிச்சிருக்கோம், அதாவது 5 கால் எடுத்துருக்கோம் போனிடெயிலில். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கால் பின்னல் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு லெஃப்டில் இருக்கிற 2 ஸ்ட்ராண்ட்ஸை வந்து யாரையாச்சும் ஹோல்ட் பண்ணிக்க சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சிங்கிள் இப்போ நல்லா பண்ண தெரிஞ்சிருச்சு வெல்வர்ஸ்ட்டு நம்ம தனியாக பண்ணிக்கலாம், இல்லைனா யாராச்சும் சப்போர்ட்டுக்கு தேவை. இப்போ ரைட்டில் 3 கால் தெரியுதா, இதில் நார்மல் பின்னல் நம்ம பின்னுவோம்ல 3 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு, அதே மாதிரி பின்னிக்கணும். ஸோ அதை காமிக்கிறோம் பாருங்கள். நார்மலாக பின்னுற மாதிரி இந்த 3 ஸ்ட்ராண்ட்ஸை வச்சு இப்போ பின்னியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸை பிடிச்சிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற 3ல் அதே மாதிரி நார்மல் பின்னல் பின்னுற மாதிரி லெஃப்டில், அதுக்கப்புறம் ரைட்டில், அவ்வளோதான். இப்போ அந்த 2த்தை பிடிச்சிக்க சொல்லணும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு 3. ஸோ மிடில் இருக்கிற ஸ்ட்ராண்ட், அதாவது மிடில் இருக்கிற கால் மட்டும் பார்த்தீங்கன்னா 2த்துக்குமே பொதுவாக வரும். இப்போ ரைட்டில் இருக்கிற 2 ஸ்ட்ராண்ட்ஸை அப்படியே பிடிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த 3. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோதான். இதே மாதிரி கடைசி வரைக்கும் போட வேண்டியது தான். இப்போ இந்த பக்கம் 3 இதை அப்படியே பின்னிட்டு இப்போ இந்த சைடு 2 பிடிக்கணும், அப்புறம் அந்த சைடு 3. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து கடைசி வரைக்கும் பண்ண போகிறோம். இப்போ நான் ஜூமில் காமிச்சிங்கும் நல்லா தெரியும் அந்த 5 கால் பின்னிருக்கிறது. ஸோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி கடைசி வரைக்கும் போட்டு நான் ரப்பர் பேண்ட் போட்டுக்க போகிறேன். இப்போ இந்த சூப்பராக இந்த ஹேர் ஸ்ட்ராண்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த 5 ஸ்ட்ராண்ட் பிரைடுன்னு சொல்லுவாங்க இதை, 5 கால் பின்னல். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பின்ன 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 ரொம்ப ஈஸியாக வந்துடும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். டெக்னிக்கும் ரொம்ப சிம்பிள் தான். நார்மல் பின்னல் 3 கால் வச்சு நம்ம பின்னுவோம்ல, அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 பிடிச்சிட்டு மிடில் ஸ்டாண்டை வந்து நம்ம ஈக்குவலாக 2த்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதை 2 பிடிக்கும் போது இந்த சைடு 3 நார்மல் பின்னல், இந்த சைடை பிடிச்சிட்டு அந்த சைடு நார்மல் பின்னல். ஸோ டெக்னிக் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆமாம். சரி, இப்போ வந்து நாங்கள் இதை டெக்கரேட் பண்ண போகிறோம். நிறைய டெக்கரேட்டிங் டூல்ஸ் எல்லாம் கிடைக்கிறது ஷாப்பில் பார்த்தீங்கன்னா. நாங்கள் இன்றைக்கி சிம்பிளாக சின்ன பீட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். எதுக்குன்னா ஒரு சிம்பிள் பார்ட்டி இல்லை ரிசப்ஷன் அந்த மாதிரி போகிறதுக்கு நாங்கள் சிம்பிளாக டெக்கரேட் பண்ண கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கும். எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நாங்கள் வந்து கிறிஸ்டல்ஸும் பேர்லும் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணிட்டோம். ஸோ அது இப்படி தான் இருக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 5 ஸ்டாண்ட்ஸ் எவ்வளோ வந்து க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி 2 சிம்பிள் ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம் நம்ம. ஆமாம். செகண்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டே ரொம்ப ஈஸி தான், டெக்னிக் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ செகண்ட் ஹேர் ஸ்டைல் அதை விட ரொம்ப சிம்பிள். அதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் எதுக்கு போட்டு போகணும்னு நினச்சிக்கலாம், போட்டு போகலாம், நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம பண்ணிடலாம். ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக 5 மினிட்ஸ் ஆகும். ஐயோ எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து பண்ணுறதுக்கு. ரொம்ப தெரிஞ்சிச்சு அப்படின்னா 5 மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இந்த ஹேர் ஸ்டைலுக்கு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சைட் போஸ்ட்டில் காமிச்சிருக்கேன், ஏன்னா சைட்லேருந்து எடுக்கிற மாதிரி தான் வரும். அதே மாதிரி டீடாங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்லேருந்து கொஞ்சம் மிடில், கொஞ்சம் சைடுக்கு ரொம்ப கீழே காது கிட்ட இல்லாமல் கொஞ்சம் மேலே வந்து ஒரு போர்ஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ரைட் ஹேண்ட் சைடு காமிச்சிடுறேன். நாங்கள் இந்த சைடு எப்படி பண்ணுறோமோ எக்ஸாக்ட்லி ஆப்போசைட் அந்த சைடும் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் எடுத்து நல்லா வாரிட்டு அந்த சைடு லெஃப்ட்ஸ்லேருந்தும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இந்த சைடு மட்டும் காமிக்கிறேன், எக்ஸாக்டாக ஆப்போசிட் அந்த மாதிரி அந்த சைடும் பண்ணிக்கணும். 2 சைடும் எடுத்துட்டு நம்ம ரப்பர் பேண்டால் டை பண்ணிக்க போகிறோம். ஸோ ரொம்ப சைடு இல்லாமல் சென்டர்லேருந்து சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த சைடு எடுத்த மாதிரி தான் அந்த சைடும் ஹேர் எடுத்து நாங்கள் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம். ஸோ காமிக்கிறோம் பாருங்கள், இப்போ தெரியுதா? அந்த சைட்லேருந்து இப்போ வருது. இப்போ பார்த்தீங்கன்னா மேல் செக்ஷன் நம்ம ரப்பர் பேண்ட் போட்டாச்சுல, இப்போ அதே மாதிரி சைட்லேருந்து இன்னொரு ஒரு பார்ட்டிஷன் மாதிரி எடுக்கணும். செக்ஷனை நல்லா ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம நார்மலாக பின்னிக்கிற மாதிரி பின்னிக்க போகிறோம். நார்மலாக 3 ஸ்ட்ராண்ட்ஸ் பின்னல் பின்னுவோம்ல, அதே மாதிரி பின்னிக்கணும். 3 கால் எடுத்துகிட்டு நம்ம நார்மல் பின்னல் பின்னுவோம்ல, அந்த மாதிரி அழகாக நல்லா டைட்டாக பின்னிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பின்னிட்டோம். பின்னி கடைசியில் நம்ம பேண்டு போட்டுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் எக்ஸாக்ட்டு அந்த சைடும் நம்ம சைட்லேருந்து கொஞ்சமாக ஸ்டாண்ட் எடுத்து பின்னி ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு சொன்னேன்ல, அந்த சைடும் நாங்கள் இதே மாதிரி ஸ்டாண்ட் எடுத்து பின்னிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம்ல, அங்கே கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இதை லூஸ் பண்ணி ஃபிங்கரை வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ என்ன பண்ணோம், இப்போ நம்ம வந்து பின்னி வச்சுருக்கோம்ல இந்த ஸ்டாண்டு, இதை வந்து கீழ் வழியாக கொடுத்து அந்த இதுலேருந்து எடுக்க போகிறோம். இப்போ தெரியுதா? இதை எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அதை என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்டாண்டை பின்னின ஸ்டாண்டை பிடிச்சிட்டு அதில் இதை உள்ளே விட்டு எடுக்கணும். எடுத்து லைட்டாக டைட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. அவ்வளோதான், டை ஆகிடும். இதே மாதிரி தான் இப்போ அந்த சைடு பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹார்டின் ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படின்னா, லெஃப்டில் அந்த பின்னல் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது ரைட்டில் இருக்கிற பின்னல் ஸ்டாண்ட், அப்புறம் நடுவில் நம்ம ஆல்ரெடி அந்த போனிடெயில் போட்டோம்ல அந்த ஸ்டாண்ட், இது 3த்தையும் சேர்த்து நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட்டு டை பண்ணிக்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஹார்டின் ஷேப் ஃபார்ம் ஆகும். சூப்பராக. இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஹார்டின் ஷேப்பில் சூப்பராக ஹேர் ஸ்டைல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளோட்டர்ஸ் விட்டுறலாம். இல்லை நம்ம வந்து அதை வந்து பிரைட் பண்ணனாலும் இல்லை சரி, இல்லைனா அதை வந்து ஒரு போனி மாதிரி போடணுனாலும் சரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹேர் ஸ்டைல். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ க்யூட்டான எலிகண்ட்டான ஹார்ட் ஷேப்டு ஹேர் ஸ்டைல் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ சீக்கிரம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டைம் எடுக்கும் நான் சொன்ன மாதிரி, பட் சீக்கிரம் பண்ணிடலாம். இது இப்போ வந்து பீட்ஸோட கொஞ்சம் இந்த ரோஸ் பூ மாதிரி வரும் இல்லையா டெக்கரேட் பண்ணுறது, அதை வச்சு நாங்கள் இப்போ டெக்கரேட் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பேர்ல்ஸ் அண்டு சின்னதாக ஒரு ரோஸ் இருந்தது, அதை வச்சு நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் ஃபைனல் அவுட்புட். இது நாங்கள் கீழே வந்து ஃப்ரீ ஃப்ளோ விட்டுட்டோம். வேணுன்னா நீங்கள் வந்து அதை டைப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 2 விதமான ஹேர் ஸ்டைல்ஸ் பார்த்தீங்க. இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.